டயட் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பூசணிக்காய் பால் கூட்டு. பூசணிக்காயில் அளவுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறனால வாரத்தில் ஒரு நாள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும். இந்த டிஷ்ஷில் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக காராமணியை சேர்த்துருக்கேன். காராமணிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை, இல்லை பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை முளைக்கட்டி வேக வச்சு சேர்த்தோன்னா அதில் இருக்க சத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற உணவில் இது மாதிரி எல்லா சத்துக்களும் நிரம்பினதா அதை பிளான் பண்ணி செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒரு டிஷ்லேயே எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கிடைச்சிரும். இதை ரைஸோட கலந்து சாப்பிட்லாம், சப்பாத்தி, ரோட்டி, நான் இதோடவும் சேர்த்து சாப்பிட்றோம். இந்த கூட்டை தேங்காய் எண்ணெயில் தாளித்தோன்னா இதோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். இது போல் பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டயட் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.